ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் நாளைக்கு என்ன ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. என்ன இது இன்னும் ஃபோன் வராமல் இருக்கே, கௌதமுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஐஸ்வர்யா காணோங்கிற தகவல் தெரிவிக்கணுமே, இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சித்ராதேவி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துடுது சூர்யா அப்பாவுக்கு கால் வந்துடுது. கௌதம்ங்கிறது உங்கள் வீட்டு பையன் தானே? ஆமாம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாங்க, அடிச்சு போட்டாங்க 4-5 பேர், வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அலறி அடிக்கிறாங்க எல்லாரும் போகணும்னு. மகா இருந்துட்டு ஐயோ என் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் வாங்க நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. சூர்யா அப்பா வா நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கூப்பிடுறாங்க. சூர்யா மகா நீங்களும் வாங்க அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அப்படியே மயக்கம் போட்டு அடிபட்டு கிடக்குற மாதிரி நடிக்கிறாங்க. கௌதம் என்ன பாச்சு ஏது பாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னை அடித்து போட்டுட்டு ஐஸ்வர்யா காணோம், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சு புலம்புறாங்க. எப்படி போனாங்க, என்னன்னு போனாங்க, நீங்கள் இந்த பக்கம் எப்படி வந்தீங்க அப்படின்னு மகா துருவி கேட்குறாங்க. என்ன இவ எல்லாரும் பேசாமல் இருந்தா இவன் மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கப்புறம் இதை சும்மா விடக்கூடாதுங்க, நம்ம போலீஸுக்கு தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க மகா. போலீஸா? ஐயோ அப்படின்னு சித்ராதேவி நடுங்குறாங்க. ஐயோ என் மருமகளாச்சே, என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பா, எங்கள் வீட்டு வாரிசை வேற அவள் சுமந்துட்டு இருக்காளே, அவளை காணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, போலீஸுக்கெல்லாம் போனால் அவங்கெல்லாம் தேட மாட்டாங்க, நம்மளே தேடி கண்டுபிடிப்போமே அப்படின்னு அப்படி போலியாக நடிக்கிறாங்க சித்ராதேவி. ஆனால் மகாவுக்கு அதில் இஷ்டமே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம போலீஸுக்கு கண்டிப்பாக போயே தீரணும், போலீஸ்னால தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க, நான் போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிட்டேன் மகா அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, ஏன்டா அப்படி பண்ணீங்க, ஐயோ நம்ம பேர் ஏதாவது வெளியே வரப்போகுதே அப்படின்னு நடுங்குறாங்க கௌதமும் சித்ராதேவியும். போலீஸ் கரெக்டாக வந்துடுது. வந்ததுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. வழக்கம் போல் விசாரிச்சுட்டு, சரிங்க சார், இது ஏதோ உங்களுக்கு உங்கள் மேலே வெஞ்சன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே சிலைங்கள்லாம் திருடினாங்க பார்த்தீங்களா, அந்த கும்பலுக்கும் இப்போ ஐஸ்வர்யா கடத்தின கும்பலுக்கும் ஏதோ ஒத்துமை இருக்குன்னு தான் தெரியுது. இதில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி ஒரு குழு கிடச்சிட்டாலும் போதும், அந்த ஆளை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடலாம் அப்படின்னு சொல்லலே அப்படியே கௌதமுக்கு புறையேறுது. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு, இவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சித்ராதேவி புலம்புறாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சார், பாவம் சார் அப்படிங்கிறாங்க. மகா இருந்துட்டு எங்கள் அக்காவை கண்டுபிடிங்க, அவள் கர்ப்பமாக வேறு இருக்கா, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளை நேரம் என்ன ஆகுதோ ஏதாகுதோ அப்படின்னு அழுகுறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வேகமாக போயிடுறாங்க. என்னடா இப்படி ஆக போதே அப்படின்னு சித்ராதேவி ஆத்தாலும் மயனும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா சொல்கிறாங்க, மகாவும் பேசுகிறாங்க, இப்போ என்ன மகா பண்ணலாம், இப்போ நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாதுங்க, வாங்க நம்மளும் ஏதாவது தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி மகா, உனக்கு என்ன துணையாக இருந்தாலும் சரி நான் இருக்கிறேன், உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன், இப்போ என்ன உங்கள் அக்காவை தேடி போகணும் அவ்வளோதானே, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சூர்யா ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படியே தோளில் சாஞ்ச மாதிரி மகாவும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடத்திட்டு போனவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு உயிராக இருந்தேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த ரவுடி தான் என்ன பண்ணுறான், அப்படியே முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஐயரை கூப்பிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் மாலை தாலியெல்லாம் வாங்க போகிறாங்க. மாலை வாங்க போகிற இடத்துல அங்கே கோட்டீஸ்வரி பார்க்குறாங்க. அங்கே போய், ஏமா நான் ஒரு கர்ப்பவதியை தாலி கட்ட போகிறேன், கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது கர்ப்பவதியவா அப்படின்னு சொல்லல. ஆமாம்மா இந்த பொண்ணு தான் பாருங்களேன் அப்படின்னு காமிச்சோன்னே கோட்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இது நம்ம பொண்ணாச்சே அப்படின்னுட்டு. கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கெல்லாம் சில பரிகாரங்கள் இருக்குது, என்ன பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் வச்சு வேதம் வச்சு ஓதணும்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, யாரை வச்சு ஓதுறது, இருங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு ஆளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்மளே போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்படியே மந்திரம் ஓதுற மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா தான் அம்மாவை பார்த்தோன்னே அம்மா அங்கே போகிறாங்க. அடியே காமிச்சு கொடுத்துறாடி, உன்னை காப்பாற்றதே வந்திருக்கேங்கிற மாதிரி ஜாடையிலே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீடியோவில் தான் பேசிக்கிட்டு ஏதாவது தப்பு இருந்தால் நாங்கள் அதை திருத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க சூர்யாவுக்கு. சூர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருது மகாவுக்கும். ஐயோ நம்ம அம்மாவும் அக்காவும் அங்கே ரவுடிங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போலீஸ் மூலமாக அங்கே போய் அந்த ரவுடிங்களை அள்ளி நொறுக்கிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.